ஹாய், உங்கள் போன் ஏன் எவ்வளவு டேட்டாவை பயன்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் போனை சிறப்பாக நிர்வகிக்க 6 ஸ்மார்ட் உதவி குறிப்புகளை பார்ப்போம். ஸ்டெப் 1. முதலில் உங்கள் டேட்டா எங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்போம். டேட்டாவை சிறப்பாக நிர்வகிக்க எந்தெந்த ஆப்புகள் அதிக டேட்டாவை பயன்படுத்துகின்றன என்பதை எப்போதும் முதலில் சரிபார்க்கவும். அப்டேட்ஸ், சிங்கிங் மற்றும் நோட்டிபிகேஷன்களுக்கு பல பயன்பாடுகள் பின்னணியில் டேட்டாவை பயன்படுத்துகின்றன. இதை செய்ய முதலில் செட்டிங்ஸை திறக்கவும். உங்கள் மொபைலை பொறுத்து மேலே உள்ள சர்ச் பாரை பயன்படுத்தி டேட்டா யூசேஜ் என்ற சொல்லை டைப் செய்வதன் மூலம் எந்த செட்டிங்ஸையும் விரைவாக கண்டறியவும். மாற்றாக தொடர கனெக்ஷனை டாப் செய்யவும். எந்தெந்த ஆப்புகள் அதிக டேட்டாவை பயன்படுத்துகின்றன என்பதை காணவும், அவற்றை நிர்வகிக்கவும். டேட்டா யூசேஜை தேர்ந்தெடுத்து மொபைல் டேட்டா யூசேஜை டாப் செய்யவும். இப்போது அதிக டேட்டாவை பயன்படுத்தும் ஆப்பை பார்க்க கீழே ஸ்க்ரோல் செய்யவும். ஸ்டெப் 2. ஸ்ட்ரீமிங் செய்யும்போது வீடியோ தரத்தை நிர்வகிக்கவும். ஹை ரிசொல்யூஷன், அதாவது உயர் தெளிவு திறனில் வீடியோவை ஸ்ட்ரீமிங் செய்வது அதிக டேட்டாவை பயன்படுத்துகிறது. வீடியோ தரத்தை சரி செய்வதன் மூலம் பயன்பாட்டை குறைக்கலாம். உதாரணமாக, யூடியூப் வீடியோவை இயக்கும் போது செட்டிங்ஸ் என்பதை டாப் செய்து லோவர் வீடியோ குவாலிட்டி என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப்ஸ் பயன்பாட்டை பொறுத்து மாறுபடலாம், ஆனால் பெரும்பாலான ஆப்புகளில் வீடியோ தரத்தை சரி செய்வதன் மூலம் டேட்டா யூசேஜை கட்டுப்படுத்தலாம். லோவர் குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் செய்யவும், மொபைல் டேட்டாவை சேமிக்கவும், வீடியோ பயன்பாடுகளில் டேட்டா சேவரை இயக்கவும். மாற்றாக தொடர்ந்து குறைந்த டேட்டா பயன்பாட்டிற்கு குறைந்த தெளிவு திறனை அமைக்கவும். பெரும்பாலான ஸ்ட்ரீமிங் ஆப்புகள் வீடியோ தரத்தை மாற்ற உங்களை அனுமதிக்கின்றன. டேட்டா பயன்பாட்டை குறைக்க எப்போதும் குறைந்த தெளிவு திறனை தேர்வு செய்யவும். ஸ்டெப் 3. வாட்ஸ்அப்பை பதிவிறக்க செட்டிங்ஸை நிர்வகிக்கவும். வாட்ஸ்அப்பில் டேட்டாவை சேமிக்க வைஃபை இல்லாத போது ஆட்டோ டவுன்லோடை டிசேபிள் செய்யவும். வாட்ஸ்அப்பை திறந்து செட்டிங்ஸிற்கு செல்லவும். பின்னர் ஸ்டோரேஜ் மற்றும் டேட்டா என்பதை டாப் செய்து பின்னர் when using mobile data என்பதை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் தானாக பதிவிறக்க விரும்பாத ஆப்ஷனை அன்செக் செய்யவும். தேவைப்படும் போது அதை நீங்களே பதிவிறக்கலாம். தொடர ஓகே என்பதை டாப் செய்யவும். ஸ்டெப் 4. பிளே ஸ்டோரில் ஆட்டோ அப்டேட் செட்டிங்ஸை நிர்வகிக்கவும். பயன்பாட்டு புதுப்பிப்புகள் பின்னணியில் அதிக அளவு டேட்டாவை பயன்படுத்தலாம். ஆட்டோ அப்டேட் இயக்கத்தில் இருக்கும்போது ஆப்புகள் தானாகவே புதுப்பிக்கப்படும். டேட்டாவை சேமிக்க அதை ஆஃப் செய்து தேவைப்படும் போது மட்டும் ஆப்புகளை புதுப்பிக்கவும். மெனுவை டாப் செய்து செட்டிங்ஸிற்கு செல்லவும். ஆட்டோ அப்டேட் ஆப்ஸிற்கு செல்லவும். அப்டேட் ஆல் ஆப்ஸ் ஓவர் வைஃபை ஆர் மொபைல் டேட்டா என்பதை அன்செக் செய்து வைஃபையை பயன்படுத்தி பயன்பாடுகளை புதுப்பிக்க அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லி என்பதை தேர்ந்தெடுக்கவும். 5வது, ஆட்டோ பேக்கப்பை நிர்வகித்து கிளவுட் பயன்பாடுகளுடன் சிங்க் செய்யவும். கூகுள் போட்டோஸ் அல்லது கூகுள் டிரைவ் போன்ற பயன்பாடுகள் தானாகவே டேட்டாவை பேக்கப் எடுத்து சிங்க் செய்கின்றன. அவை பின்னணியில் மொபைல் டேட்டாவை பயன்படுத்தலாம். அவற்றை ஆஃப் செய்துவிட்டு தேவைப்படும் போது மட்டும் பேக்கப் செய்யவும். உதாரணமாக, கூகுள் புகைப்படங்களுக்கு சென்று மெனுவை டாப் செய்து செட்டிங்ஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கீழே ஸ்க்ரோல் செய்து மொபைல் டேட்டா யூசேஜை தேர்ந்தெடுக்கவும். டேட்டாவை சேமிக்க டேட்டா பயன்படுத்தி பேக்கப் வீடியோக்களை டிசேபிள் செய்யவும். 6வது, ஹாட்ஸ்பாட் வழியாக உங்கள் மொபைலுடன் இணைக்கப்பட்ட டிவைஸ்களில் ஆட்டோ அப்டேட் செட்டிங்ஸை நிர்வகிக்கவும். உங்கள் போன் ஹாட்ஸ்பாட்டாக பயன்படுத்தப்படும் போது இணைக்கப்பட்ட டிவைஸ்கள் தானாகவே புதுப்பிப்புகளை பதிவிறக்க தொடங்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? லேப்டாப்புகள் அல்லது பிற டிவைஸ்களுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டுகள் சில நேரங்களில் 1 GB வரை பெரியதாக இருக்கலாம். மேலும் உதவி குறிப்புகளுக்கு மை ஜியோ ஆப்பை திறந்து ஜியோ கேருக்கு சென்று ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் என்பதை டாப் செய்யவும். அங்கு டேட்டாவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதற்கான வழிகளை காண்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.